குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு வர இருக்கும் சோதனைகளும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன் சிம்மத்தில் பூர நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் இருக்குது, ஏன்னா பர்டிகுலராக மக நட்சத்திரத்துக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் 28 மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குள்ள விஷத்தை கக்கக்கூடிய கோச்சார கேது பயணிக்க இருக்கிறார். எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 5 வரைக்கும் கேது உங்களுடைய மக நட்சத்திரத்துக்குள்ள தான் பயணிக்கிறார். டிசம்பர் 5 ராகு கேது பயிற்சி இருக்குது. தென் ஆயில்யத்துக்கு அவர் பயிற்சி ஆயிடுவார் டிசம்பர் 5 வரைக்கும். இதில் பங்குனி மாதம் 14 அதாவது மார்ச் 28, 2026 அன்னைக்கு மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குள்ள வந்தார் அப்படின்னா, மே மாதம் 30 வரைக்கும் மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், மே 30 ஆகஸ்ட் 1 வரைக்கும், ஆகஸ்ட் 1 வரைக்கும் மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், ஆகஸ்ட் 1 அக்டோபர் 3 வரைக்கும் மக நட்சத்திரம் 2ஆம் பாதம், அக்டோபர் 3 டிசம்பர் 5 வரைக்கும் மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அந்த கேது பயணிக்கிறார். ஏன் இந்த 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம் கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பொறுமையாக கேட்கும்போது அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். மக நட்சத்திரத்துக்குள்ள கேது. பொதுவாக சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மனதிற்கு காரகம். தாயாரை சொல்லக்கூடியது, நம்மளுடைய ஆள் மனசை சொல்லக்கூடியது, தாய்மை அடைந்த பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களும் சொல்லக்கூடியது, உங்களுடைய உடல் நலம், மனநலம், பெண் உறவுகளை சொல்லக்கூடியது, மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை சொல்லக்கூடியது, மனதில் எழக்கூடிய எண்ண ஓட்டங்கள், இதை சொல்லக்கூடியது சந்திரன். முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ, அந்த நட்சத்திரத்தையும் அந்த ராசியும் தான் சொல்லி, கூடவே உங்களுடைய பெயரையும் சொல்லி கோவிலே அர்ச்சனை பண்ணுறீங்க. உங்களுக்கு லக்னம்னு ஒன்று இருக்குது, லக்னம் தான் உயிர், லக்னம்னு ஒன்று இருக்குது, தசாபுத்தியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதையெல்லாம் கவனிக்கப்படலை. சந்திரன் என்ற நட்சத்திரம், சந்திரன் என்ற ராசி, அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசின்னு சொல்லப்படுது. சந்திரன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அது ரெண்டையும் சொல்லி உங்களுடைய பெயரை சொல்லி தெய்வத்துக்கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க. ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சந்திரனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, சந்திரனை மையமாக வச்சு தான் தசாபுத்தி. ரொம்ப முக்கியமான விஷயம், சந்திரன் தான் பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒளி கிரகம். ஒளி கிரகம், பூமியை சுற்றக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் மட்டும்தான். ஸோ அதனால தான் சந்திரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்பேற்பட்ட சந்திரன் மீது நல்லதை சிறிதும் செய்யாத தற்காலிக கர்மாக்களை அப்போதுக்கு அப்போதே தரக்கூடிய விஷத்தை உடல் முழுவதும் வைத்துள்ள நஞ்சுள்ள ஒரு கிரகம் அப்படின்னா ராகுவும் கேதுவும் தான். அதில் கேது ராகுவை விட பலமானது. கேது அப்படியே உங்களுடைய ராசிக்குள்ள உங்கள் சந்திரன் மீது பயணிக்குது. ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல கேது கையை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசையும் உங்கள் உடலையும் ஒரு சேர விடாது. மனது ஒருநிலைப்படாது. தேவையில்லாத பயம், பதட்டம், நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷன், மதில் மேல் போன மாதிரி ஒரு மைண்ட் செட். உடல்ல ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஏதோ ஒன்று நம்மளை தாக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, ஏதோ ஒன்று பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுக்கு டாக்டர்கிட்ட போவோம், ஸ்கேன் எடுப்போம், எம்ஆர்ஐ வரைக்கும் போவோம், ஒன்றுமே இல்லைன்றுவாங்க. இருந்தாலும் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு மனதளவில் அதிக பாதிப்புகளை உடல் ரீதியாக இருப்பது போல உணர்ந்து கொள்வது. உடல்நல குறைபாடு கண்டிப்பாக வரும். முதல்ல உங்களுக்கு வரலாம், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மை அடைந்த பெண்களுக்கு அந்த உடல் தொந்தரவுகள் வரலாம். உடல் மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் அந்த பாதிப்புகளை கொடுக்குது.
மன ரீதியாகவும் அந்த பாதிப்புகளை கொடுக்குது. ரெண்டாவது, அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தின் மீது, மனதிற்கு காரக கிரகத்தின் மீது கேது பயணிக்கும் போது உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ப்ராப்பராக நம்மளை கைட் பண்ணக்கூடிய நல்ல மனம் படைந்த நம்மளுக்காக இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷர்கிட்ட முக்கியமான முடிவுகளை ஒப்படைச்சிடுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சுய முடிவுகள் செய்யும் போது அதில் தேவையற்ற செலவுகளை சந்திக்கிறோம். கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாம், இவ்வளோ நாள் சேமித்து வச்ச காசை எல்லாம் ஒரு செகண்டில் அல்லது ஒரு நாளில் இழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளாகவே உருவாக்கி கொள்கிறோம் சுய முடிவுகள் எடுக்கும்போது. அப்போ இதுவரை சேமித்து வைத்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இல்லைன்னா அனைத்தும் இழக்க நேரிடும். மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வந்து விட்டுரும். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அச்சையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கோச்சார் இது. இப்போ நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே டோட்டலாக மாற்றிடும். ரொம்ப லக்ஸுரியாக இருக்கிறவனா கீழே கொண்டு போய் உட்கார வச்சிடும். ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நபரை லக்ஸுரியாக மாற்றுறதுக்கு என்ன வழி அதையை உருவாக்கி கொடுத்துரும். உடனே கீழே இறங்கினாலும் கஷ்டம்தான், உடனே மேலே ஏறும்போதும் சமாளிக்க முடியாமல் திணறுவோம், அதுவும் கஷ்டம்தான். மனம் ஒருநிலைப்படாது. அளவுக்கு மீறிய செலவுகள். வீட்டில் 2 2 வீலர் இருக்குது, மறுபடியும் இன்னொன்று வாங்கணும்னு நினைப்போம். இந்த காலகட்டம் வண்டி வாகனத்தில் அவ்வளவு கவனமாக இருக்கணும், அவ்வளோ கவனமாக இருக்கணும். புதிய வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மனசளவில் திருப்தி தராது. வண்டி வாகனத்தில் வேகத்தை காட்டினீங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். நம்மளை வண்டி வாகனத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அளவுக்கு மீறிய வேகம் தவிர்க்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் மனோ காரக கிரகமான சந்திரன் மீது கேது பயணிக்கும் போது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ இடமாற்றத்தை ஜாதகர் சந்திக்கிறார். அதாவது நீங்கள் சந்திக்க போகிறீங்க மக நட்சத்திரக்காரங்க. அதிகப்படியான பயணத்தை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதிக விரய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். எதுவுமே வாங்கக்கூடாது, எதுவுமே வைக்கக்கூடாது. இருக்கிறபடி ஓட்டு அப்படின்னு சொல்லி கான்கிரீட்டாக இருந்துட்டிங்கன்னா இருக்கிறத வச்சுக்கலாம், தப்பிச்சுக்கிடலாம். நம்ம இல்லை என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லி போட்டு நம்ம யாருக்கிட்டையும் கேட்காம சில முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நெகட்டிவாக தான் போகும். மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கம் உடைய நபர்கள், நல்ல நண்பர்கள், நம்மளுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய நபர்கள், அவர்களை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். நம்மளுடைய பார்வைக்கு அவர்கள் தவறு செய்வது போல தோன்றும், அவர்களை விட்டு விலகி போயிடுவோம். தீய எண்ணம் உடைய நபர்கள், தீய பழக்க வழக்கம் உடைய நபர்கள், அவர்களிடம் நட்பு பாராட்ட விரும்புவோம், பழகிடுவோம், சேர்ந்துக்குவோம். அப்போ கெட்டவங்க கூட சேர்ந்துட்டு என்ன ஆகும்? அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறார், ஸ்மோக் பண்ணுறார், இல்லை பெண்களாக இருந்ததுன்னா காசிப் பேசுறது, இல்லை ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தவறான எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சேரும்போது, ஆணாக இருந்ததுன்னா ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயிடுறது. பெண்களாக இருந்ததுன்னா அந்த காசிப் பேசுறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போகிறது, கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை மாமியார் மருமகளுக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய நபர்களை நண்பர்களாக மாற்றிக்குவோம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை விட்டுட்டு, கணவன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை தேடி போகிறதும், அதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் 100% ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. பெண்களுக்கும் அதே கதி தான். கணவனை சரியாக மதிக்கலை, பிடிக்கல, கணவன்கிட்ட தனக்கு எதுவும் ஆதரவு, அன்பு, பாசம், ஆதரவு கிடைக்கல, ஒரு ஏக்கமாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களும் இந்த காலகட்டம் தடம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது. தடம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இப்போ ஆல்ரெடி எங்கள் கணவர் அப்படி தான் சார் இருக்கார், என்னை விட்டுட்டு வேறு எங்கேயும் பேசிட்டுறாரு, பழகிறாரு, பிடிக்கிறாரு, அதுதான் சேஞ்சஸ் ஆகுமானா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்கிறது. அதில் மாற்றமில்லை, கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். இந்த ஆல்ரெடி தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தப்பை உணர்ந்து
அது தப்பை உணர்ந்துன்னா அது கேது உணர்த்திடும். நீ பண்ணுறது தப்புடா, இதனால் இந்த தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பை உணர்த்தி தண்டனை கொடுத்து அந்த தப்புலேருந்து வெளியே கொண்டு வந்துடும். கோச்சாரத்தில் கேது சிம்மத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதற்கு குரு பார்வை இருக்குது, சிம்மத்துக்கு குரு பார்வை இருக்குதுன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க. வெளியில் தெரியாமல் மீசியில் மண்ணோட்டாமல் தப்பிச்சு வந்துடலாம். இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய பார்வை இல்லை சிம்மத்திற்கு அப்படின்னா கூட்டத்தில் கட்டுச்சோற வைக்கிற மாதிரி தான். லக்ன ரீதியாக சிம்மம் எந்த பாவமாக உங்களுக்கு வருகிறதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதற்கு முன்பு என்னென்ன தவறுகள் செய்தீர்களோ அத்தனை தவறுகளுக்கு உண்டான தண்டனை இந்த காலகட்டம் கிடைத்தே தீரும். நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 2 மடங்கு நன்மை கிடைக்கும். 2 மடங்கு நன்மை கிடைக்கும். ரைட்? நம்ம செஞ்ச 2 மடங்கு நன்மை கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. எடுத்துக்காட்டுக்கா நீங்கள் ஒரு ரிஷப லக்கணம்னு வைங்க. 4ஆம் இடத்துல சிம்மத்திற்கு சிம்ம ராசி ரிஷப லக்கணம்னா 4ஆம் இடம் சிம்மம். அப்போது ஆதிபத்தியம், சிம்மம் அப்படிங்கிறது ஆதிபத்தியம் 4ஆம் இடமா வருது. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாயாரை சொல்லக்கூடியது. கடந்த காலங்களில் தாயாரை நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த சூழலில் தாய் வழி உறவுகளால் ஆதரவு, தாயாரனுடைய சொத்து உங்கள் வேருக்கு கிடைக்கிறது, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது, பிரச்சனைகள் இருந்தால் கூட ரெடி ஆகிடும். இல்லை போன தடவை சரியாக பார்க்கல, முன் நாட்களில் தாயாரை சரியாக கவனிக்கல, பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு உடல் தொந்தரவு வந்துடுறது, சொத்து இழப்பு ஏற்படுறது, வாகன விபத்து நடக்கிறது, நம்பிக்கை துரோகம் ஏற்படுறது, தகாத பெண்களால் தகாத உறவினால் அவமானப்படக்கூடிய ஒரு சூழல், பதவி இழப்பு ஏற்படுறது, இது எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம் அந்த பாவத்தை பொறுத்து அப்படிங்கிறது வேணும். ப்ளஸ்ஸும் இருக்குது. தவறுகள் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த கேது தந்துடுது. வாகன மாற்றம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாயாருக்கு உடல்நல தொந்தரவு இருக்கும். நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான கோளாறு, வெள்ளைப்படுதல், பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்ப்பமாகாமல் கர்ப்பத்துக்காக குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபிக்கு தாராளமாக போகலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக கிடச்சிடும். முடிந்தளவு கடனை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் மீது பயணிக்கும் போது கட்டாயமாக கடன் வந்துடும். அதில் மாற்றமே இல்லை. கடனை மேலும் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பழைய கடனை அடைப்பதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக ஜலதோஷம். அது 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் ரெடி ஆகுது. நெஞ்சு சொல்லி பிடிச்சிக்கணும். சுவாசிக்க கூட சிரமமாகும். அந்த பல்முனரி ப்ராப்ளம் வர்றதுக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது. படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வியில் தடை ஏற்படும். சாமி நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதற்கு முன்பு நீங்கள் யாரை 100 அல்லது 1000% எந்த நபரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினீர்களோ அவர்களாலேயே ஏமாற்றத்தை சந்திக்க வைப்பார் இந்த கேது. யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. அவங்களால தான் அந்த பாதிப்பு வரும். என்ன ஒன்றுனா கேது என்னென்னா, நம்மளுடைய கையை பிடிச்சி நம்ம கண்ணையவே குத்த வச்சிடும் அந்த கேது. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம். ராகுவை விட ரொம்ப பலமான கிரகம்னா கேது தான். நைசரிக்க பலத்தில் கூட, கிரக யுத்தத்தில் கூட அவர் தான் ஜெயிக்கிறார். இந்த காலகட்டம் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, சொத்து பத்துக்களை அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் எந்த புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. குழந்தைகள் இருந்ததுன்னா தாய்ப்பாலுக்கு சரியாக இருக்கணும். தாய்ப்பால் வற்றி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இங்கே ஒரு சின்ன ப்ளஸ் அப்படின்னா, ஆழ்துணை கிணறு போர் ஓடுறதுக்கெல்லாம் நல்ல டைம். அது நல்ல தண்ணி வரும். போர் ஓடுறதுக்கு நல்ல டைமு. இப்போ மக நட்சத்திரக்காரங்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுசாக செடி கொடி வாங்கிட்டு வருவோம். பூமி இல்லைனாலும் 4-5 செடி வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருவோம்.
இல்லை கால்நடைகள் வீட்டில் வளர்க்கணும், நாய் வாங்கிட்டு வர்றது, பூனை, ஆடு மாடு அதிகமாக சேர்த்துணும்னு நினைப்பான். அப்படி இல்லையா, ஆல்ரெடி விவசாய பூமி இருக்கா, புதுசாக ஏதாவது விளைச்சலை போடலாம், எப்படியாவது டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளை உருவாக்கும். தவறான நபர் மீது சரியான சூழலில் காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இந்த டைம் ஏதாவது உங்களுக்கு ப்ரொபோசல் வந்தாலும் நீங்கள் யார் மேலே ஆசைப்பட்டாலும் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு நெகட்டிவான விஷயமாக தான் மாறும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, யாருக்காக இந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே அவங்க தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவர்களை கத்தியும் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அழகாக பிரித்து உங்கள்கிட்ட இருந்து பிரித்து வெளியே கொண்டு வரக்குண்டான வேலையை எனக்கு எது செஞ்சிருவார். அவர்களை பிரிச்சிருவார், உறுதியாக பிரிச்சிருவார். அந்த அளவுக்கு மனப்போராட்டத்தை கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். ஸோ ரொம்ப பிடித்த உறவு பிரியுது, ஏமாற்றம் நடக்குது, உடல் நல தொந்தரவுகளும் மன ரீதியான பாதிப்புகளும் உண்டாகுது, தவறான சகவாசம் ஏற்படுது, அதிகப்படியான மறதி, பெரியவங்களுக்கு அதிகப்படியான மறதி, மரத்தில் சாப்பிட்றதுக்கெல்லாம் மறந்துடுவோம், பின்னாடி நம்ம கஷ்டப்படுவோம். ரைட். உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படுது. காய்கறி, ஃபுட்டு, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிப்பாட்டி போட்டு ஃபுல் வெஜிடேரியனுக்கு மாறிடுவீங்க. இல்லை வெஜிடேரியன் மட்டும் தான் இருந்ததுன்னா முட்டை, கோழி, மீனுன்னு அதில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருதயம் சார்ந்த பயம் ஏற்படும். இருதயம் சார்ந்த பயம். உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ருப்போம், கேஸ் பிடிச்சிருக்கும், ஐயோ நம்மளுக்கு உள்ள பிளாக் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம ஏஞ்சியோ வரைக்கும் போயிடும். இசிஜியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு வரைக்கும் போயிடும். உடம்புல ஒன்றுமே இல்லைனாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்குற காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ரைட். அதே போல் நம்ம மளிகை பொருள் வாங்குவோம் இல்லையா, அந்த கடை மாறிடும். ஈவன் நம்ம பல்லு தேய்க்கிற பேஸ்ட் ப்ரஷ் கூட மாறிடும், சோப்பு மாறிடும். ரைட். துணி துவைக்கிற சோப்புக்கு முதற்கொண்டு. அதே போல் இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ உணவில் ரொம்ப கவனமாக இருக்கும். பழைய உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. நீர் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதாவது ரொம்ப லிக்விடாக ரசம், மோர், தயிர், நீர் காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் உங்ககிட்ட உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எகைன் வெளியில் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை உங்கள் உடம்புலேருந்து வெளியேற்றிடும். நீர் காய்கறிகள் சாப்பிட்றது, நல்ல ஜீரணமாகக்கூடிய, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுப்பது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிடும். உங்களோட சூழல் எப்படி இருந்தாலும் சரி. ரைட். வீட்டில் இப்போ தான் ஆர்வம் மாட்டுவோம், இல்லை இருக்கிற ஆர்வம் பிரச்சனையாகிடும். இடம் மாறுவோம், அதை இடம் மாறுவோம்னு சொல்லியிருக்கிறோமே, இடம் மாறுவோம், வேறு இடத்துக்கு போவோம், அங்கே போர் தண்ணி தான் கிடைக்கும். குடிக்கிற தண்ணியோட டேஸ்ட்டுக்கு உரம் மாற்றிடும். குடிக்கிற தண்ணியினுடைய டேஸ்ட்டை மாற்றுதுன்னா எப்பேற்பட்ட வேலைங்க அது, கேதுவனுடைய அமைப்பு. ஓகே. அதே போல் படிக்கக்கூடிய நபர்களுக்கு இது என்னென்னா, சொந்த இடத்த விட்டு வெளியிலிருந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப நல்லது. மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதே போல் மெக்கானிக்கல் வராது, மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். ரெண்டாவது ஏர்ஃபோர்ஸ், இது சம்மந்தமாக போகலாம். ஸோ இது சம்மந்தமாக படிக்கும்போது அதில் நல்ல ஒரு காங்கிரீட்டான ஒரு பில்டை உங்களுக்கு கொடுத்துருது, அந்த மாற்றம் இல்லை. ஓகே. வீட்டில் ஆடு மாட்டெல்லாம் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா குட்டி போடும், இல்லைன்னா இருக்கிற ஆட்டு மாட்டையெல்லாம் காலி பண்ணி போட்டு போதுண்டா சாமின்னு நம்ம நினைப்போம். இருக்கிறதெல்லாம் இங்கே கிடச்சி விட்டு போட்டு வர்ற காசு வச்சுட்டு காட்டை டெவலப் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டாகும். ரைட். சரி, இப்படி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நிறைய நெகட்டிவும் இருக்குது. இப்போ இதுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே கேது அப்படிங்கிறது சந்திரன் மேலே போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். பெரிய இழப்புகள் நம்மளுக்கு வரக்கூடாது. பிரிந்தவர், அதாவது ரொம்ப பிடித்தவர் நம்மளை விட்டு பிரியக்கூடாது. பொருளாதார ரீதியான சங்கடங்களை சந்திக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்மளை பீஸ்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவிலேயே சொல்லிடுறோம். அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திர பாதங்கள் சொன்னேன் இல்லையா, ஏன் அந்த நட்சத்திர பாதங்களை சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் மக நட்சத்திரம்
4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நட்சத்திர பாதத்தை விட்டு அந்த கேது நகர்ந்துட்டாருன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. இப்படி உங்களுடைய நட்சத்திர பாதம் எதுன்னு பாருங்கள். ஸோ அந்த நட்சத்திர பாதத்துக்குள்ளே வர்ற டைமை நான் சொல்லியிருப்பேன், அதுலேருந்து வெளியே போகிற டைமுன்னு சொல்லியிருப்பேன். அந்த குறிப்பிட்ட அந்த 2-2.5 மாதம் மட்டும் கவனமாக இருந்தால் கூட நம்ம ரொம்ப சேஃபர் சூனில் இருந்துக்கலாம். ஏன்னா முக்கியமாக அந்த ஏமாற்றம், பெரிய மாற்றங்கள் நடக்கிறது எல்லாமே அந்த 2 மாதம்தான். ஸோ அப்போ தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த நட்சத்திர பாதத்தை மைனூட்டாக சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தில் கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே போதும். சந்திரன் அப்படின்னு போட்டு, மகம் அப்படின்னு போட்டு 1, 2, 3, 4 எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாத்துடைய ஜாதகத்திலும் இருக்கும். இப்போ நான் அதுதான் அந்த 1, 2, 3, 4ங்கிறத நட்சத்திர பாதம். நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கூட அந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. பர்டிகுலராக அந்த டைமில் மட்டும் கவனமாக இருந்தால் கூட நம்ம சேஃபர் சூனில் இருக்கலாம். ஸோ அதையும் தாண்டி வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, மக நட்சத்திரத்தினுடைய கோவில் அது கிட்டத்தட்ட நிறைய சித்தர்களினுடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அதன் மேலே தான் லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த இடமே ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களினுடைய ஆதிக்கம் மிகுந்த இடமா இருக்கும். அங்கே போனாலே மனசு நிம்மதியாயிடும். எதுனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்துடும். யார் வேணாலும் அங்கே போகலாம். முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டம் அங்கே போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய 90% பாதிப்புகளை குறைத்து விடுகிறது. அங்கே போனதே அப்படியே உங்களை ஃப்ரெஷ் பண்ணி அனுப்பிடுது, மனசை தெளிய வச்சிருது. அந்த மனசில் இந்த குழப்பம், மதில் மேல் பூனையாட்ட இருக்கக்கூடிய அந்த மனம் எல்லாத்தையும் தெளிய வச்சிருது. அந்த லிங்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மகாலிங்கேஸ்வரர். எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற வழியில், திண்டுக்கல்லிருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் போனீங்கன்னா விராலிப்பட்டி விளக்கு அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ அங்கேருந்து ரைட் எடுக்கணும். இங்கேருந்து ரைட் எடுக்கணும். பஸ்ஸஸ், மினி பஸ்ஸஸ் இருக்குது, ஆட்டோவெல்லாம் இருக்குது. ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா இன்னும் பெட்ரு. விராலிப்பட்டி விளக்கு அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ரைட் எடுக்கணும். உள்ளே போனீங்கன்னா தவசி மேடை அப்படிங்கிறது அந்த இடத்து பேர், பர்டிகுலராக அந்த இடத்து பேர். அங்கே தான் அந்த மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்குது. சிம்பிளான ஆலயம் தான், ரொம்ப பெருசாவில் எதிர்பார்த்ததையும் சிம்பிளான ஆலயம் தான். பூராமே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம், அற்புதமான இடம். பரத்வாஜ முனிவரனுடைய ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது. ரொம்ப அற்புதமான, ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அது. ஸோ அங்கே போயிட்டு மக நட்சத்திரத்துக்கு எப்பவுமே அபிஷேகம் தான் பரிகாரமே. அபிஷேகம் பண்ணுறதுக்கு லைட்டாக நல்லெண்ணெய், பால், தயிர், உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எதுனாலும் வாங்கி கொடுங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகத்தையெல்லாம் பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு, அன்னதானம் இருக்கும் மக நட்சத்திரத்தன்னைக்கு. அன்னதானத்துக்கு பரிமாறிட்டு, அன்னதானத்துக்கு முடிஞ்சால் உங்களால் உதவிகள் கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா அன்னதானம் சாப்பிட்டு வாங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாக அந்த கோவிலில் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கேதுனுடைய பாதிப்பு முழுமையாக உங்களை விட்டு போயிடும். ரெகுலராக மாதம் வரக்கூடிய அந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு போக முடியலனாலும் உங்களுடைய நட்சத்திர பாதம் எதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர பாதத்தில் கேது பயணிக்கும் போது வரக்கூடிய மக நட்சத்திர நாள் மட்டும் அங்கே போயிட்டு வாங்க. மக நட்சத்திரம் எப்படி பார்க்குறது? காலண்டர்லேயே இருக்கும். அடுத்த நாள் என்ன நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நாள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாருங்கள். புனர்பூசம் வரும்போதே உஷாராகிக்கிங்க. புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு என்னென்னா பூசம், ஆயில்யம். இந்த 2 நாளுக்கு அப்புறம் அடுத்ததான் மக நட்சத்திரம் வரும். 3ஆவது நாள் மக நட்சத்திரம் வரும். புனர்பூசம் வரும்போதே அடுத்த 2 நாளில் 3 நாளில் மக நட்சத்திரம் வந்துடுது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிரமம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கோவிலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணும்னா அதை பயன்படுத்திக்கோங்க. டைரெக்டாக உங்களுக்கு கோவிலுக்கே கூட்டிகிட்டு போய் விட்டுரும். எங்கே இருந்தாலும் ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்ததுனாலும், பஸ்ஸில் போகிறனாலும் அந்த ரூட் பிடிச்சி போயிடலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ அந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த பதிவுகளில் சிம்மத்தை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இறையருளாலும் எல்லாம் பல பரம்பொருளாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி மகாலிங்கேஸ்வரரையும் வேண்டி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.